சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அவர் வீட்டுக்கே போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து டேய் உனக்கு இங்க என்னடா வேலை, ஓ பொண்டாட்டி அங்க இருக்கா, ஓ வீடு அங்க இருக்கு, நீ அங்கதான் போய் சாப்பிடணும், இப்பயாவது தெரியுதா பொண்டாட்டி தயவு இல்லாம எந்த ஆம்பளையும் வாழ முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. சாப்பாடை வந்து அப்பத்தா வந்து சாப்பிட விடாம தட்டி விட்டுறாங்க. சேது வந்துட்டு ஆஹா எனக்கு தெரியாதா, நான் பொண்டாட்டி தயவு இல்லாமையும் எந்த ஒரு பொம்பளை தயவு இல்லாமையும் நான் வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு தோசையை ஊத்துறாரு. அங்க போயிட்டு அவுட் ஹவுஸ்ல வந்துட்டு தமிழ் வந்து கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு தோசை ஊத்துறேன்ற பேர்ல தோசையை வந்து ரொம்ப கருப்பா கருக விட்டுறாரு. அந்த தோசையை எடுத்துட்டு வந்து ஆஹா நெய் முருகலான தோசை கூடவே கார சட்னியும் வச்சு நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேதுவோட தோசை கருகி போயிருக்க, அவர்னாலேயே அந்த தோசையை சாப்பிடவே முடியல. தமிழ் வந்துட்டு சொல்றாங்க, சேதுவுக்கு கடுப்பு வர மாதிரியே சொல்றாங்க, நான் இங்க கருவாட்டு குழம்பும் மாம்பழமும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெம்ட் ஏத்துறாங்க. தமிழ் இதை கேட்டுட்டு இருந்த சேதுவுக்கு வந்து நாக்கெல்லாம் உருது. ஐயோ இந்த தோசையை நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு அந்த தோசையை வெறிக்க வெறிக்க பாக்குறாரு. வேற வழி இல்லை, சேதுவுக்கு பசியினால வந்துட்டு அந்த தோசையை சாப்பிட்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு தூங்கிடுறாங்க. தமிழ் தூங்கினதுக்கு அப்புறம் சேது வந்துட்டு நைஸா வந்து பாத்திரத்தை உருட்டுறாரு. அவருக்கு பசி, மிச்சம் விசாடி ஏதாவது கருவாட்டு குழம்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் போல சாப்பாடும் கருவாட்டு குழம்பும் இருக்கு. தமிழ் வந்துட்டு அவருக்காகவே எக்ஸ்ட்ராவே சமைச்சு வச்சிருக்காங்க. சேது வந்துட்டு அதை எடுத்து கிச்சன்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ் அதை பார்த்துட்டு தெரியும் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் நான் கூட கொஞ்சம் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சிட்டு தெரியாத மாதிரியே தமிழும் படுத்துறாங்க. சேது நல்லா சாப்பிட்டு வந்து தூங்கிடுறாரு. காலையில ஆயிருது. தமிழ் கேக்குறாங்க, என்னங்க இங்க வச்சிருந்த சாப்பாடை காணோம் அப்படின்னு கேட்கும்போது, யாரு கண்டா பூனை ஏதாவது வந்து சாப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து சேத சொல்றாரு. அதுக்கு தமிழ் சொல்றாங்க, ஓஹோ அது ரொம்ப பெரிய பூனையா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு கிண்டல் பண்றாங்க. ஓஹோ இவளுக்கு தெரிஞ்சிருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அப்படியே அமைதியாகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. சேது வந்துட்டு வாசலில் நின்றுட்டு, எங்கே போகிறேன், எங்கள் குடும்பத்துக்கு காலேஜுக்கு போகிறதெல்லாம் பிடிக்காது, ஒழுங்கா வீட்டில் இரு அப்படின்னு சேது சொல்கிறாரு. உடனே தமிழ் சொல்கிறாங்க, ஓஹோ நான் காலேஜுக்கு போகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது, நான் காலேஜுக்கு போகலாமா வேணாமான்னு இப்போவே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுட்டு, நான் காலேஜுக்கு போகலாமா மேடம், என்னை யாரும் தடுக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது வக்கீல் சொல்லிடுறாங்க, நீ தாராளமாக போயிட்டு வாமா, உன் மேலே யாரும் எதுவுமே சொல்ல முடியாது, அப்படி யாராவது தடுத்தா என்கிட்ட சொல்லு, அவங்க மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொன்னவும் சேது பயந்துக்கிட்டு அனுப்பி வச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழும் நல்லபடியாக காலேஜுக்கு போயிடுறாங்க. சேதுவும் வந்துட்டு வீடை பூட்டிட்டு வெளியே கிளம்புறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும், பாத்தியாமா இவங்க 2 பேரும் கீரியும் பாம்புமா இருந்தாங்க, இப்ப பாரு 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா தங்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, அப்படியே இருந்திருந்தாலாவது எப்படியோ விவாகரத்து வாங்கியிருக்கலாம், இப்போ 2 பேரும் பார்த்து பேசுற அளவு நம்மளே கொண்டாந்து வச்சுட்டோமேமா, என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து சாவித்திரி கிட்ட புலம்புது. இருடி பொறு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து காலேஜில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஜெனி அப்புறம் கார்த்தி 3 பேர் கூடயும் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த சாவித்திரி வச்ச அந்த கோமதி வந்து அதை வீடியோ எடுத்துட்டு சாவித்திரிக்கு வந்து அனுப்புது. சாவித்திரியும் அதை பார்த்துட்டு, பாத்தியாடி கோமதி வீடியோ அனுப்பியிருக்கா தாமரை, இதை நம்ம சேதுக்கிட்ட காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 போய் சேதுவை பார்க்க போகுதுங்க. சேது வந்து வீட்டில் இல்லை, எங்கேயோ போயிருக்காரு. அம்மா மாமா இல்லை போலமா, நம்ம அப்புறமா வருவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 கிளம்பி போயிருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துடுறாரு. சேது வீடெல்லாம் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இதை வந்து சாவித்திரியும் தாமரையும் பார்க்குதுங்க. அம்மா மாமா வந்துட்டாருமா, வா நம்ம போய் அந்த வீடியோவை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 போய் சேதுக்கிட்ட அந்த வீடியோவை காட்டுதுங்க. சேது இங்க பாரு சேது, அவ இன்னும் ஒடுங்கவே மாட்றா, இன்னமும் அங்க ஒருத்தனோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா, அதான் அவளோட முன்னாள் காதலன், அவன் கூட தான் போய் டெய்லியும் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா, இவ படிக்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இவ கூத்தடிக்க தான் காலேஜுக்கு போறா சேது, நீ என்னடானா அவளை விட்டுட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வந்து சேதுகிட்ட ஏத்தி விடுது. உடனே வந்துட்டு சேது வந்துட்டு அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க,
அவளை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நான் அத்தைன்னு பாக்குறேன், இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சாவித்திரியை போட்டு கத்துறாரு. உடனே சாவித்திரியும் வந்து என்ன சேது இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து பேசுது. உடனே தாமரையும், மாமா என்ன மாமா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கத்துது. உடனே சேது வந்துட்டு, ஓ வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, நீங்க தான் இல்லாததும் பொல்லாததுமா என் மேல பழிய போட்டீங்க, அப்போ கூட நின்னது அவதான் என் மேல எவ்வளவோ நம்பிக்கை வச்சு பேசினா. உங்களுக்கு திரும்ப திரும்ப என்னால சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சாவித்திரியை சத்தம் போடுறாரு. கரெக்டா அந்த பக்கம் வந்துட்டு இந்த தமிழ் வந்துட்டு காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது சேது பேசுனத தமிழ் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏதோ நம்ம மேல நம்பிக்கையாவது வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு உள்ள வர்றாங்க. இங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த சாவித்திரியும் தாமரையும் தமிழை பாக்குதுங்க. அம்மாவும் மகளும் என்னைய பத்தி இல்லாததும் பொல்லாததுமா அவர்கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் அவர் வந்து உங்களை நம்ப மாட்டாரு, ஏன்னா அவர் என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்க காட்டினாப்புல அவரு நம்பிடுவாரோ? நீங்க ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு அவர்கிட்ட இதெல்லாம் காட்டி என் மேல கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? நீங்க என்ன பண்ணாலும் அவரு நம்ப மாட்டாரு. கிளம்புங்க, அடியை வாங்கிட்டு போயிடாதீங்க. அடுத்த தடவை எதையாவது வந்து காட்டி இப்பயாவது போனை உடைச்சாரு, அப்புறம் உங்களை அடிக்கிற அளவே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு சாவித்திரி கிட்ட வந்துட்டு ரொம்ப நக்கலா பேசுறாங்க. இதுக்கு ரெண்டு ரொம்ப கடுப்படுத்து போய் வீட்டுக்கு கிளம்புதுங்க. சேதுவும் வந்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு, தமிழும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.